வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நகர நகர சொற்களின் வேறுபாடுகள். நகர 2 சுழி நாவும் 3 சுழி நாவுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வேறுபாட்டத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல அரண் அப்படின்னா சிவன், அரண். நல்லா உச்சரிச்சு சொல்லும் போதே நல்லா வாயில நீங்க சொல்லி பார்த்துக்கிட்டே இதை படிங்க. உங்களுக்கு நல்லா புரியும். பார்க்க ஈஸியா தான் தெரியும். இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அரண், சிவன். அரண் அப்படின்னா கோட்டைன்னு அர்த்தம். அன்னம் அப்படின்னா சோறு, அதாவது அன்னப்பறவை. 2 சுழினா இது 2 சுழி இன்னு 2 சுழினா. அடுத்து அன்னம் அப்படின்னா வாயின் மேற்பகுதி அப்படின்னு அர்த்தம். ஆணி, ஆணி மாதத்துல 1, 12 மாதத்துல ஆணி மாதமும் 1. நீங்க படிக்கும் போதே நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி பார்த்துக்கிட்டே வாங்க. அப்பதான் இந்த 2 எழுத்துக்கு உள்ள வித்தியாசம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஆணி அப்படின்னா இரும்பு பொருள். ஆணி, அந்த இரும்பு ஆணி, அதை தான் ஆணிங்கிறோம். ஆணி அப்படின்னு நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா என்ன வேண்டும் அப்படிங்கிற சின்ன நா. 2 சுழி நாக்கு பேரு சின்ன சின்ன நா. அப்ப புள்ளி வச்சா இன்னு. அப்ப நீங்க அதை என்ன சொல்லணும்? உச்சரிக்கும் போதே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து என்ன, சிந்திக்க நினைக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு ஏனை அப்படின்னா மற்ற, ஏனை அப்படின்னா தொட்டில். அடுத்து கணம் அப்படின்னா பாரம். கணம்னா சின்ன கல்லா இருந்தாலும் அதோட வெயிட் தெரியும், கொஞ்சம் பெருசா இருந்தாலும் தெரியும். அது பாரம். பாரம்னா கணம், கணமா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இதே கணம் அப்படின்னா கூட்டம். தேவகணம் அப்படின்னம்னா கூட்டம். தேவகணம், தேவகணம்னா மேலோகத்துல சொல்லுவாங்களா, ஒரு ஆளை பார்த்தாலே 5 ஆள் ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஒரு ஆளே இருப்பேன் 2 கொம்பு வச்சு. அதுதான் தேவகணம். அடுத்து கணை அப்படின்னா ஒலி, கனைத்தல். ஆடோ மாடோ ஏதோ சத்தம் கேட்குதுல, அதோட ஒலியை தான் கனைத்தலுங்கிறோம். ஆனா கணை அப்படின்னா என்னது? அம்பு. அம்புதான் கணை. அடுத்து கன்னி, திருமணம் ஆகாத பெண்ணை கன்னின்னு நம்ம சொல்றோம். அடுத்து கன்னி அப்படின்னா மாலை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தையும் குறிக்கும். பிராணிகளை பிடிக்கிறதுக்கு பொறி வைக்கிறாங்களா, கன்னி வைக்கிறோம் அப்படிங்கிறோம்ல, அந்த கன்னி, அதுதான் கன்னி. அடுத்து தனி அப்படின்னா தனிமையான தனி, தனிமையா இருக்கிறதுக்கு தனி. இதே தனி அப்படின்னா குறைத்தல்னு அர்த்தம். நிறைய இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுன்னு சொல்றோம்ல, அதை குறைத்தல். அதை என்ன பண்றோம்? தனி, கொஞ்சம் தனிச்சு சொல்லு அப்படிங்கிறோம். அடுத்து தன்மை அப்படின்னா அது இயல்பு. அடுத்து தன்மை அப்படின்னா குளிர்ச்சி. அடுத்து திணை, ஒரு வகையான தானியம். திணைங்கிறது நம்ம சாப்பாட்டு வகையில ஒரு வகையான தானியம் தான் திணை. இது திணை அப்படின்னா குளம். திணைக்குளத்துல வள்ளி இருந்தான்னு சொல்லி முருகன் கதையிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது பேரு தான் திணை. அது குளம், அந்த இருக்கிற இடத்துக்கு பேரு. அடுத்து இடம், ரெண்டுக்கும் ஒரே பொருள் திணை. அடுத்து தின் அப்படின்னா சாப்பிடு. நம்ம சாப்பாடு போட சொல்றோம்னா, தின்னுப்பா சீக்கிரம் தின்னுட்டு வாப்பா அப்படிங்கிறோம்ல, அந்த அந்த தின். நீங்க சொல்லி பாருங்களேன், அந்த உச்சரிப்பு கம்மியான சவுண்டு வரும். இது தின் அப்படின்னா வலிமை, நல்ல பலசாலியை நம்ம சொல்லுவோம்ல, அந்த பலசாலியைத்தான் தின். நான் அப்படின்னா யான், யான் அர்த்தம். அடுத்து நான் அப்படின்னா வெட்கம். வில்லின் கை, நான் தொடுக்குறாங்கல்ல, அம்புல கை 2 பக்கம் கட்டினா தானே அந்த நான் தொடுத்தா தானே அந்த வில்லுல, அந்த வில்ல அந்த இதுக்குள்ள வச்சு நம்ம விட முடியும். அந்த நான் தான் இது. அது அது பெண்களுக்கு சொல்ற கூட நாணம், வெட்கம், அந்த இதுல வர்ற அந்த வெட்கம், அதுதான் இது. அடுத்து பனி, குளிர்ச்சி. அடுத்து பனி, வேலை. குளிர்ச்சினா நமக்கு இதமா இருக்கிறது, பனினா நமக்கு அதிகப்படியானது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 சுழிக்கு 2 சுழிக்கு உள்ள வித்தியாசத்தை எப்படி வச்சுக்கலாம்? பனின்னு சொன்னா குளிர்ச்சி, நல்லா தன்மையா இருக்கிறது. பனினா எந்த வேலையா இருந்தாலும் வேலை கொஞ்சம் அதிகமா அலுப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கணும். அடுத்து பானம் அப்படின்னா குடிக்கிற பானமும் குளிர்பானம் தான். அது 2 சுழினாலதான். பேன்னா தலையில வாழும் பேனு. பேன் அப்படின்னா காப்பாற்று. பேணுங்க, இந்த குழந்தைய பேணி பாதுகாப்பாத்துங்க அப்படிங்கிறோம்ல, அந்த பேன் தான் இது. அடுத்து மண் அப்படின்னா அரசன். மண் அப்படின்னா பூமி, நிலம். 3 சுழிக்கு 2 சுழிக்கும் தான் நம்ம இந்த வித்தியாசம் தான் மேல இருந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். பார்க்க ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க இது பார்த்து கவனமா உச்சரிக்கிற அந்த உச்சரிப்புல தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம் இல்லையா, நடு அன்னத்தை தொடறதும் அந்த நுனி நாக்கு போய் 2 பல்லுக்கு இடையில படுறதும், அது மாதிரி நீங்க உச்சரிச்சீங்கன்னாத்தான் இதோட தப்பை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அடுத்து மனம் அப்படின்னா உள்ளம்னு அர்த்தம். மனம் அப்படின்னா வாசனை, கல்யாணம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மனைனா வீடு. மனை அப்படின்னா அமரும் பலகை. ஐயர்னா ஒரு மனை எடுத்துட்டு வாங்க அப்படிம்பாங்க. அதிகம் அவங்க யார்
யார் பயன்படுத்துவானா அந்த வார்த்தைய? யாகம் வளர்த்தும் போது மனையில உட்காரணும், கல்யாணம் நடத்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு 2 மண போடுங்க அப்படிம்பாங்க. அதுதான் அமரும் பலகைன்னு அர்த்தம். அடுத்து மான்னா ஒரு வகையான மிருகம். மான் அப்படின்னா பெருமை. பெருமை கொள்றது என்னது? மான். அடுத்து வன்மை அப்படின்னா வலிமை. வன்மை அப்படின்னா கொடை, ஈகை, தானம் பண்றது. சில நகர 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 வேறுபாடு சொற்கள். இதனுடையது. இதன்னா என்னது? இதனுடைய. இதன் அப்படின்னா பரன்னு அர்த்தம். பரன்னு அர்த்தம். அடுத்து உண்ணி அப்படின்னா நினைத்து. உண்ணி அப்படின்னா நாயுண்ணி. மேல ஒட்டி இருக்கும் இல்லையா? அந்த இதுதான் சொல்றாங்க. எந்நாள் அப்படின்னா எனது நாள். எந்நாள் அப்படின்னா எந்த நாள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கான் அப்படின்னா காடு. கான் அப்படின்னா பாருன்னு அர்த்தம். கான்னா பார். கன்னினா குமரி. கன்னினா தலையில் அணியும் மாலை தொடரின் கன்னி. ஒவ்வொரு பூவா எடுத்து கட்டுறோம் இல்லதா? கன்னினா குமரி பொண்ணையும் கன்னிம்பாங்க. தலையில வைக்கிற அந்த பூவை ஒவ்வொன்னா கோர்க்குறு தொடர்ந்து போறத கன்னிம்பாங்க. கன்னி, குமரி இரண்டும் தமிழ் சொற்கள். ஆனா குமரி என்பதை தேவையின்றி குமாரி, குமாரன் என்று நீட்டி ஆரியமாக வழங்குதல் கூடாது. ஆரியமாகனா நம்ம இயல்பா பேசும்போது இந்த சொற்கள் கண்டிப்பா நமக்கு என்ன கிடையாது? இந்த சொற்களை நம்ம பேசக்கூடாது. எப்படி? குமரினா குமரி தான். அதுதான் குமரி. குமாரி, குமாரன் அப்படின்னு நீட்டி இந்த வார்த்தையை நம்ம பேசக்கூடாது. இதன் அப்படின்னா பரன். காவலுக்காக மூங்கிலால் கட்டப்பட்டு. பரன்னா என்னது? காவல்காரங்களுக்கெல்லாம் உயரமா கட்டி, அப்ப உயரமா நின்னாதானே கீழே இருக்கிறதெல்லாம் தெரியும். அதுக்காக அவங்க கட்டி கொடுக்குற அந்த வீடு தான் பரன்கிறது. கோன் அப்படின்னா அரசன். கோன்னா வளைவு. கோன்னா என்னது? வளைவு. சனம் அப்படின்னா ஜனம், அதாவது மக்கள். மக்கள். இது வடநாட்டு சா வரும். ஆனா இது நம்மளோட தமிழ் சொல்லுதான் இந்த சா. சாணம் அப்படின்னா பெருங்காயம். சாணம்னா சாணின்னு சொல்லலாம். துணினா துன்பம். துணினா ஆடை. துணி, துணி. துணை, வேகம். துணை அப்படின்னா உதவி. எத்துணை என்று வழங்க காண்க. அதாவது துணைனா என்ன சொல்றோம்? இது வேகம். துணை அப்படின்னா வேகம். துணை அப்படின்னா உதவி. அடுத்து நன்னுதல் அப்படின்னா நல்ல முதல், அழகிய நெற்றின்னு அர்த்தம். நன்னுதல் அப்படின்னா பொருந்துதல் அப்படின்னு அர்த்தம். நன்னுதல் வானென்றலாகி வேயிரு நாணவில் கோடென தோன்றிடவே பொன்வண்ண செங்கதிர் போல மின்னும் சிறு பொட்டொன்று சாந்தெடுத்து இட்டவாள். யாரு இடுறாங்க? அம்மா அந்த பொண்ணுக்கு எப்படி பொட்டு வைக்கிறாங்கிறத இங்க கீழே விளக்கம் சொல்றாங்க பாருங்க. சிட்டு கும்மி. அதாவது அம்மா தான் பெண் குழந்தைக்கு சாந்து பொட்டு வைக்கின்றாள். அவ்வாறு சிவந்த பொட்டை வைத்தவுடன் அப்பெண்ணின் அழகிய நெற்றி வானமாகவும் வில் போன்று இரு புருவங்கள் மலையாகவும் வைத்து அப்பொட்டு அம்மலையிடையே எழுதுகின்ற ஞாயிறை போல தோன்றுவோம். ஞாயிறுனா சூரியன். அந்த நெத்தியில வச்சிருக்க பொட்டு எப்படி சொல்லலாம்? ஞாயிறாக தோன்றுவாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த தலைப்பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.